ஹாய் காய்ஸ், டக்குன்னு நம்ம கனவா மீன் குழம்பு செய்யலாம். இது ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றின்னு கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. நல்லா அது எண்ணெயில் இதாகட்டும். அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டோன்னே சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. மஞ்சள் போட்டோன்னே உப்பு போட்டுக்கோங்க. நான் 4 தக்காளி அரைச்சி வச்சுருந்தேன், அதுவும் போட்டுக்கோங்க. தேவைக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மீன் குழம்புக்கு எவ்வளோ திக்காக வேணுமானா திக்காக போட்டுக்கோங்க, இல்லைன்னா தண்ணியாக வேணும் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிக்கோங்க. இது நல்லா பரட்டி விட்ருங்க. எண்ணெயிலே நல்லா பரட்டி விட்ருங்க. பரட்டி விட்டுட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினோடனே கொஞ்சம் இது கிளறி விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கோங்க கொஞ்ச நேரம். மூடி வச்சு இறக்குங்க. இந்த மாதிரி கொதி வந்தோடனே நம்ம கனவா தூக்கி அதில் போட்டுடலாம். சீக்கிரம் வெந்துடும் கனவா நீங்கள் தேவைக்கேற்ற மாதிரி புளி ஊற்றிக்கோங்க. புளி ஊற்றி அதுவும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க கடைசியாக. இது என்னோடய ரெசிபி, நல்லாயிருக்கும். டேஸ்ட் பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா பரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். சுட சுட சாப்பாடுக்கு சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.